MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சொந்த ஊரில் இருக்கிறதை காட்டிலும் வெளியூர் வெளிநாடு இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் வந்து நல்ல அளவிற்கு ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு ராசி என்றாலே அது மீன ராசி என்று சொல்லலாம். வேலைக்கு போகிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு சிலர் வந்து இப்போ வேலைக்கே சென்றால் கூட என்னடா அது சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, நான் யார்கிட்டயாவது பார்ட்னர் ஆகலாமா, இது மாதிரி எண்ணங்கள் அதிகமாகவே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையிலையும் அவங்க ரொம்ப ஈடுபாடாக ரொம்ப கொண்டவர்கள் என்று சொல்லலாம். அதுலேயும் ரொம்ப நல்லா ஒரு ஷைன் ஆகக்கூடியவர்கள், நுணுக்கமான அறிவை பெற்றவர்கள் என்று சொல்ல முடியும். ஹெல்ப் பண்ணக்கூடிய மனசு இருக்கும். பிடிக்கலன்னா வந்து ஒதுங்கிடுவாங்க. தவிர்த்து இந்த கோவத்தை யாரையும் வந்து பகைத்து கொள்ளாமல் அப்படியே ஸ்மூத்தா பழகி அப்படி போகக்கூடிய ஒரு ராசி என்றாலே உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப டைம் ஆகக்கூடிய ஒரு ராசி என்றால் இந்த மீன ராசின்னு சொல்லலாம். இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னும் போது பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. இருந்தாலும் அதை வந்து அவங்க விட்டு கொடுக்காமல் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் சொல்ல கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடியவர்களும் என்று சொல்லலாம். கூடுமான வரை வந்து மீனராசி என்பவர்களுக்கு இந்த லவ் மேரேஜ் அதிகமாகவே அமையும்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்க பிடிச்சிருச்சுன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காத ஒரு நபர் என்று சொல்லலாம். எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹியூமன் பீயிங் தான் பார்ப்பாங்களே தவிர என் ஊர் என் ஜாதி அப்படிலாம் பழக மாட்டாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுடைய கேரக்டர் தாங்க. சரிங்களா? சரி, உங்கள் ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ள இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. எந்தெந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள் இந்த ராசியில் இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கொண்டவர்கள் மற்றும் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டவர்கள் மற்றும் அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரமும் 1, 2, 3, 4 பாதங்களும் கொண்டவர்கள் தான் இந்த மீன ராசியில் பிறந்தவர்கள் என்று சொல்லலாங்க. சரி, இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட குணநலங்கள் இருக்கும் மற்றும் வந்து நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் 3 நட்சத்திரக்கும் தனித்தனியாகவும் சொல்லுவேன். ஆனா இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பொதுவாகவே பொருந்தும். பொதுவா இப்ப நான் என்னடா அது ரேவதி நட்சத்திரக்காரங்க சொன்னது எனக்கு இல்லையே அல்லது வந்து எனக்கு இதுதான் பொருந்ததே அப்படின்னா நீங்க கவலைப்பட வேணாம். ரேவதி நட்சத்திரங்களுக்கு இந்த குணநலங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற ஒரு விஷயம் தாங்க. சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதனுடைய வீட்டு அதிபதி யாரு மீன ராசிக்கு அப்படின்னா குரு பகவானை கொண்டவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னா. சரிங்க, உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த குணங்கள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே குரு என்றாலே என்னன்னு பார்த்தீங்கன்னாலே தன்னலம் அற்றவர்கள் தான் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண் வீடு என்று சொல்லலாம். கால புருஷ தத்துவப்படி 12வது இடத்தை குறிக்கக்கூடியது. அதாவது பாதம் அந்த உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பாதத்தை அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். இவங்க வந்து அந்த இடமே வந்து நீர் ராசி என்றும் சொல்லலாம். இவங்க அந்த சொந்த ஊர்ல இருக்கிறதை காட்டிலும் வெளியூர் வெளிநாடு இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் வந்து நல்ல அளவிற்கு ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு ராசி என்றாலே அது மீன ராசி என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாலே கழுவுற மீன்ல நழுவுற மீன்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் பழகும்போது யாருக்கு என்ன மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு ராசி எதுனாலும் இந்த மீன ராசிக்காரங்களை சொல்லலாம். யாரையும் புண்படுத்தாமல் நோக்கடிக்காமல் விலகிடுவாங்க. இல்லைன்னா வந்து பழகினீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப உயிருக்கு உயிராக பழகக்கூடியவர்கள், அதுவும் குறிப்பாக நட்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்றால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் பற்றி பார்க்கும்பொழுது புரட்டாதி நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் என்று சொல்ல முடியும். சார், நீங்கள் வந்து பொதுவாகவே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மற்றவர்களை அதாவது பெரிய அளவிற்கு கொண்டு சென்று அந்த ஒரு ஏணி மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்காக இருப்பீங்க. அது சொல்லுவாங்க இல்லையா, ஏணி தோணி ஊறுகா அப்படின்வாங்க. அதாவது அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏணி என்றால் மற்றவர்களை ஏற்றிவிடும் ஆனால் அது ஏறாதுன்னுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு படகு அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்களை வந்து அழகாக அந்த கரையை சேர்த்துவிடும் ஆனால் அவங்க அந்த கரை ஏற மாட்டாங்க. அது மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி தப்பான ஒரு விஷயம் இல்லை. அவங்க அந்த அளவுக்கு மற்றவர்களை வந்து இன்னைக்கு ஒரு நான் பெரிய ஆளாக இருக்குன்னா சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் டீச்சர் தான் காரணம் அப்படின்வாங்க. 10th படிக்கும்போது சொன்னாங்க, ஸ்கூல் படிக்கும்போது இப்படி தான் இருக்கணும், அவங்களுடைய உத்வேகத்தால் தான் நான் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வந்து சேருங்க. ரொம்ப ஒரு அதை மற்றவர்களுக்கு வந்து எப்படின்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய மனசு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னா வந்து ஒதுங்கிடுவாங்களே தவிர்த்து இந்த கோவத்தை யாரையும் வந்து பகைத்து கொள்ளாமல் அப்படியே ஸ்மூத்தா பழகி அப்படி போகக்கூடிய ஒரு ராசி என்றாலே, ஏன்னா மீன் என்றாலே தெரியும் இல்லையா, கழுவுற மீன்ல நழுவுற மீன்ற கேரக்டர் தான். அது யாரையும் பகைத்து கொள்ள கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாவே இருப்பாங்க. வந்தவங்கள வாங்க போறவங்க போங்கன்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான்
நீங்கள். சரிங்களா? உங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை நீங்கள் வச்சுருப்பீங்க, வரைமுறைகள். அந்த திட்டப்படி தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லலாம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க என்ன இப்படி ஒரு திட்டம் இல்லாமல் இருக்காங்க நீங்கள் மற்றவர்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு குறிக்கோளோட வாழக்கூடியவர்கள். நிறைய விஷயங்கள் சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும். என்ன உங்கள்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேச மாட்டீங்க. நான் இப்படிதான்ற மாதிரின்றத செயலில் காமிச்சிட்டு போயிட்டுருவீங்களே தவிர நான் கூப்பிட்டு வச்சு பேச மாட்டீங்க. மற்றவங்க வந்து உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப டைம் ஆகக்கூடிய ஒரு ராசி இருந்தால் இந்த மீன ராசின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ராசி இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் சொல்லலாம். ஃபாரின்லாம் அசால்ட்டாக போயிட்டு வந்துடுவீங்க. அது மாதிரியான ஒரு தன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. அதில் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே வெளிநாட்டுக்கு செல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னும் அது ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். எதுவாக இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதாவது மனசுக்குள்ளே வச்சுட்டுலாம் பழி வாங்கக்கூடிய கேரக்டர்லாம் கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் நியாயத்துக்கு வந்து தர்மத்திற்கெல்லாம் அவங்க கொஞ்சம் அடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள். நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு விஷயத்த உணர்வார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். உணர்தல்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயங்க. தப்பு செய்யலாம், ஆனால் நிறைய பேர் திருந்த மாட்டாங்க. ஆனால் அவங்க திருந்திடுவாங்க. நம்ம பண்ணது தப்புன்ற ஒரு விஷயங்கள் ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து கலைத்துறையில் ரொம்ப நல்லா ஷைன் ஆகக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மற்றவர்களையும் டெவலப் ஆகக்கூடிய ஒரு தன்னோட இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. ஃபர்ஸ்ட் குடும்பம் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற எதுவாக இருந்தாலும். அது மீனராசிக்காரங்க வந்து வெளியில பார்த்தா நட்புன்றது முக்கியத்துவம் தெரியற மாதிரி இருந்தாலும் ஆனால் அவங்க வந்து குடும்பத்திற்கு மறைமுகமாக ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அது நிச்சயமான உண்மை, அது மறுக்க முடியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் கடைசியில் எது தெரியும்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் தான் அவங்களுக்கு மெயின்ன்ற மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அடுத்தபடியாக அந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க இருக்காங்களா, இவங்களுக்கு வந்து அப்படின்னா பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் அதிகமாகவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம முன்னேறணும், நம்ம ஒரு வீடு வாங்கணும், இதை செய்யணும், பிளானிங் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ், அதுவும் அதிகமாக பிஸ்னஸ் என்ற விஷயங்கள் வந்து வேலைக்கு போகிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு சில வந்து வேலைக்கே சென்றா கூட என்னடா அது சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, நான் யார்கிட்டயாவது பார்ட்னர் ஆகலாமா, இது மாதிரி எண்ணங்கள் அதிகமாகவே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி கலைத்துறையிலையும் அவங்க ரொம்ப ஈடுபாடாக ரொம்ப கொண்டவர்கள் என்று சொல்லலாம். அதுலேயும் ரொம்ப நல்லா ஒரு ஷைன் ஆகக்கூடியவர்கள், நுணுக்கமான அறிவை பெற்றவர்கள் என்று சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் பகுத்து அறிந்து அதன்படி நடக்கக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். ரொம்ப ஒரு சொல்லுவாங்களே அவங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப இதுவான அப்படி அனலிட்டிக்கல் கேரக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இருக்குங்க. அவங்கள கலைத்துறையில் மின்னுவார்கள்னு சொல்லலாங்க. சரிங்க, பொதுவாகவே இந்த ராசியில் நான் சொல்லக்கூடிய இந்த புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுடைய கேரக்டர் வந்து என்ன இந்த நட்சத்திரத்துக்கு சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நிச்சயமாக 3 நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். அதில் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அதீதமாக பொருந்தும்ன்ற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே முன்வைக்கிறேன். இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னும் போது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. இருந்தாலும் அதை வந்து அவங்க விட்டு கொடுக்காமல் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் சொல்ல, கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடியவர்களும் என்று சொல்லலாம். அதே மாதிரி வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்து காட்டுபவர்கள் என்றும் சொல்லக்கூடிய ஒரு நபர்கள். அடுத்தபடியாக யாரையும் பகைத்து கொள்ளக்கூடிய கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி லைனில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப அருமையாகவே பொருந்தும். அரசியலில் மின்னுவார்கள் என்றும் சொல்லலாம். மினிஸ்டர் லெவல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறைகளில் இவங்க ரொம்ப ஷைன் ஆவாங்க. அதற்கெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி திருமண பொருத்தம் இந்த மாதிரி சமயம், அதாவது கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் நல்ல ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் மிக அருமையாகவே இருக்கும். கூடுமான வரை வந்து மீனராசி அன்பர்களுக்கு இந்த லவ் மேரேஜ் அதிகமாகவே அமையும் சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்க பிடிச்சிருச்சுன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி அந்த ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்க ஒரு நபர் என்று சொல்லலாம். எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹியூமன் பீயிங் தான் பார்ப்பாங்க தவிர என் ஊர் என் ஜாதி அப்படிலாம் பழக மாட்டாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர்னே சொல்ல முடியும். இவங்ககிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றின விஷயங்கள் பெருசாக வந்து காமிச்சிக்காம செயலில் காமிப்பாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. யாராவது இருந்தாலும் கொஞ்சம் புரிய வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் வந்து அதாவது எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவானை பிடிப்பது மிக மிக நல்லது. அதுவும் திருச்செந்தூருக்கு நீங்கள் சென்று வந்தால், வருஷத்துக்கு ஒரு முறை சென்று வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மேலும் சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.
No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand.